பாலையா காரு வந்து ஹீஸ் அ ஃபெனாமினா. யார் யார் என்னென்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அழகாக சொல்லி கொடுப்பாரு எனக்கு. ஆமாம், வித்தவுட் மேக்கப்லாம் அங்கிள். அப்போ வித்தவுட் மேக்கப்னா எண்ணெய் வழிஞ்சிட்ருக்கும் மூஞ்சி, இல்லை டல்லாக இருக்கும். அப்போ டேக்குக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொல்வார், மோகினி ఫేస్ మంచిగా ఉండాలి, బాగా పెట్టుకోవాలి ఫేస్ அப்படிலாம் சொல்லுவார். என்னத்த బాగా పెట్టుకోవాలి சார், தூக்கம் வருது சார் எனக்கு அப்படின்னா அவர் வந்து இல்லை இல்லை அப்படி சொல்லி கண்ணாடி காமிச்சு இப்படி பண்ண சொல்லுவார். பண்ணி இப்படி இப்படி இப்படிலாம் தட்ட சொல்லுவார். எதுக்குன்னு எனக்கு புரியாது. தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்றாரா, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாருன்னா, இல்லை அந்த பிங்காக இருக்கணும், பைசா கொடுத்து ஒருத்தங்க வந்து ஒரு தியேட்டரில் உன்னை பார்க்க வராங்க அப்படின்னா யூ நீட் டு ஷோ ஹிம் த குட் ஃபேஸ். நீ போய் அழுமூஞ்சி மாதிரி நின்றுட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம், கேமரா முன்னாடி நீ கிளாமரஸாக இருக்கணும். பிகாஸ் அந்த பைசா கொடுத்து பார்க்க வர்றவனை நீ மதிக்கணும். இது வந்து ஒரு பெரிய, அவருக்கு வந்து ஒரு பெரிய கான்செப்ட் இது. அது சொல்லுவார். அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நைட்டெல்லாம் ஷூட்டிங் பண்ணோம், நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன். அவருடைய மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் ஃபஸ்ட்டு டச்சப் பண்ணுவார். அப்புறம் அந்த கண்ணாடியை அப்படியே திருப்பி சூடு சூடு தீண்டில் சூடு அப்படிம்பாரு. ஸோ அப்படி பார்ப்பேன். பார்த்து ஹேர் கரெக்ட் பண்ணு, ட்ரெஸ் கரெக்ட் பண்ணு அப்படின்னெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஹி வாஸ் வெரி வெரி சாஃப்ட் வித் மீ. அந்த ஒரு இது இல்லை, அந்த ஒரு ப்ரைடு இல்லை, நான் வந்து உன்னோட எவ்வளவோ வருஷம் சீனியர், இந்த ஃபேமிலியிலேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் ஏதோ வந்து என்னுடைய காலேஜில் அவர் ஒரு சீனியர் மாதிரி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணார். நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஐ ஹேட் ஃபன். இப்போ கூட ஏர்போர்ட்டில் எங்கேயாவது அவரை மீட் பண்ணுவேன். மீட் பண்ணோன்னு எக்கடுனோ பவுனவா அப்படி கேட்பாரு. நல்லா பழகுவார். ஹி இஸ் வெரி ஸ்வீட். தெலுங்கு மொழி பேசுறது எப்படி? அது வந்துருச்சு. பிகாஸ் என்கிட்ட வேலை செய்கிற ஆளுங்க எல்லாருமே தெலுங்குவாக இருந்தாங்க. அப்போ என்னுடைய ஃபர்ம் பிலீஃப் என்னன்னா அங்கிள், உங்களுடைய மதர் டங்கை நீங்கள் ஒழுங்காக கற்றுனீங்கன்னா பாக்கி எல்லா பாஷையும் ஒழுங்காக வந்துடும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து பேசி தமிழை வந்து தங்கிலீஷ் ஆக்கி ஒரு மாதிரி சொதப்பே எனக்கு தமிழ் வராது அப்படிலாம் பேசுனீங்கன்னா எந்த பாஷையும் வர போகிறது கிடையாது. ஸோ ஐ சே ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ். அந்த ழா லா அதெல்லாம் சொல்லும்போது மற்ற பாஷை ஈஸியாக வந்துருங்கிறது என்னுடைய ஒரு பிலீஃப்.